எங்க இன்னொரு முறை சொல்லுவா வெங்கட் சொல்றதுக்கு இல்லைன்னா எப்படி 10 சொல்லவே முடியாது. அதே பெரிய பாசிட்டிவியா மனித உள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி மேல பேச்சோட வந்திருக்கீங்க, ஜாக்கிரதையா இருங்க. இந்த கால் வந்து 18 வயசுல வரல, 5 வயசுல. இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. அவங்க வந்து பலாப்பழம் மாதிரி. பலாப்பழம் மாதிரியா? என்னப்பா உள்குத்தா வெளிக்குத்தா? பலாப்பழம் மாதிரி. அதான் உள்குத்தா வெளிக்குத்தா? உள்குத்து வெளிக்குத்து ரெண்டு ஏதாவது ஒரு பதில் பட்டு சொல்லு. இல்லம்மா உள்குத்து வெளிக்குத்து ரெண்டு சேர்த்தது. எங்க மாமா பலாப்பழம் அப்படிங்கிறாங்க. தெரிவாங்க பட் உள்ள வந்து அவ்வளவு சாஃப்ட். பாரு சூப்பர். ஒரு கைத்தட்ட கொடுங்க பாஜாங்களுக்கு. வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். 3 வருஷம் ஒரே ரூம்ல இருந்து பாத்துருக்கோம்ப்பா. 40 வருஷமா வர மே 26 என் மகளை 2வது பொண்ணு கல்யாணம் மதுரையில். அவனே அப்புறம் அசல் மலபாத்திரி மாதிரி எல்லாரும் கண்டிப்பா அவசியம். இல்ல இல்ல வாட்ஸ்அப்ல குரூப்ல எல்லாம் போட்டு விட்டுருக்கோம். மே 26 சண்டே 26 ஆகணும் எல்லாரும். அப்படியே எல்லாரும் பாஸ் பண்ணுங்க. மே 26 நோட் பண்ணிக்கோங்க. இது மே கல்யாணமா? சரி ரைட். ஏய் கத்துங்க கத்துங்க. ப்ரொஃபசர் வந்துட்டாரு. ப்ரொஃபசர் உசலப்பட்டி ப்ரொஃபசர் வந்துட்டாரு. இத பத்தி பிரேம் சொல்லுவான் உன்ட்ட. இத பத்தி பிரேம் சொல்லுவான். இத பத்தி பிரேம் சொல்லுவான். ஏமா இப்ப அடுத்தபடியா ஜெகனை பத்தி பண்டிகர் காலில் வச்சு வளையாப்புங்க. கண்டிப்பா எல்லாரும் தெரியும். 19 ஞாயிற்றுக்கிழமை 10 to 12 பண்டிகர் கால் இது அது இடத்த போட்டு ரோடு தெரியும். ஜெகன் வந்துட்டா. ஜெகனை பத்தி சொல்ல போறாங்க. சொல்லுவா. அத்தம் பேசுற கொஞ்சம் அம்மா காரணம். ஆமா அதான் நான் கேக்குறேன். பேசும்போது உண்மையா சொல்றப்ப அவர் முடிச்சிட்டார். சிறந்த மனிதர் அவரு. எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு சொல்லல நான் அவருக்கு. எங்க அம்மா எங்க ஃபேமிலி நல்லா பாத்துக்கிறாரு. அவங்க அக்கா தங்கச்சி நல்லா பாத்துக்கிறாரு. எல்லாமே இன்னும் ஒரு முறை சொல்லுமா அவங்க அக்கா தங்கச்சி. அது இன்னும் அக்கா தங்கச்சிகளை கூட பிள்ளை மாதிரி பாத்துக்கிறாரு. இன்னும் ஒரு முறை சொல்லுமா. இன்னும் ஒரு முறை சொல்லுமா. சூப்பர் கேரியான். என்ன தேவையோ திருப்தியா செஞ்சு தருவாரு. ஒரு அக்கா தங்கச்சி 5 பேர். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எப்பா அக்கா தங்கச்சி தான் பாத்துக்கிறேன். மச்சிச்சி குழந்தையால பாத்துக்கிறேன்னு சொன்னேன். பாருங்க இல்ல அவர் சொல்லிட்டாரு. அது சொல்லிட்டாங்க. முதல்ல இங்க பேட்டுக்கு முன்னாடி நான் சொல்வதெல்லாம் உண்மை. இது என்ன ராஜகுமார்ட்டியா பேச விடுறீங்க? உங்க தங்கச்சி ராஜகுமார்ட்டியா பேச விடுறீங்க? சத்தியா வாங்குங்க. ஒரு மேடைக்காக பேசலாம்ல. உண்மையிலே அவளுக்கு
ஏமா உண்மையிலே அவளை இல்ல 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 உண்மையிலே அவளை பாராட்டணும். முதல் பேசியிருக்காள், அதுக்காக பாராட்டும். பாராட்டுங்கய்யா. ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அதுக்காக 6 பேர் மொதல் 6 பேர் தானே சொல்லுங்க. அண்ணா இன்னைக்கு கருப்பசாமி கேக்கு வந்துருந்தீங்களா? அக்காட்ட நான் பேசினேன். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. அதெல்லாம் பேசுடா. உண்மையில அவர் கரெக்டா அந்த வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வருவார், அப்படியே வந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்து ஜகனும் வந்தாங்க, கால் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம். இல்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எந்த ஊருக்கு போனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்களேன்னு. அடுத்து உஸ்லம்பட்டி போயிருந்தேன், தேனி போயிருந்தேன். அங்கேயும் செந்தில் வந்துட்டாப்ல. தேனிக்கு அதே மாதிரி 2 பேர் இப்ப இது பண்ணிருக்கோம். அடுத்த 4 பேர் இப்ப இருங்க, நான் வரேன். சூப்பர். நான் ஒவ்வொரு ரவுண்டா முடிக்கிறேன்னு பார்த்தேன். ஓகே ஓகே சரி. சூப்பர். நம்ப மாட்டேன், எல்லா நண்பரும் சொல்ல நம்புவேன். சரி. பால் அடவட்டுக்கிறேன். உங்க பேரு ஜஸ்ட் ஜாலிக்குதாம்மா, அவ்வளவுதான். வா திருப்பதி உட்காரு. அது மணி சேர்த்துரு. திருப்பதி 3 கோடி சேர்த்துரு உள்ள. இன்னொன்று தொங்குது இல்ல, 4ல 1 தொங்குது. எங்க காட்டு. சாரி சரி, 3 4 சேர்த்துரு. சூப்பர் சூப்பர். நீங்க 4 பேர் தானே? ரைட். ஸ்டார்ட். இல்ல இவங்க 3 பேர் இது நல்லா. சரி, இப்போ இந்த 6 பேர் முதல் செலக்ட் ஆன 3 பேர், இந்த 3 பேர் சரியா? 6 பேர் வாங்க. செகண்ட் ரவுண்டு தான். ரைட், ஸ்டார்ட். குட்டி பொம்பரை சூப்பரா குட்டிமா. இன்னைக்கு யாருக்கா பிறந்த நாள் இருக்காப்பா? உங்களா? நீங்க 2 பேர். சரி ரைட். உங்க பேர்? மலர். மலர். சரி, இப்போ நீங்க 2 பேர் லாஸ்ட் ரவுண்டு. விடுங்க பார்க்கலாம். சரி, இன்னொரு கேட்க உங்க உங்க 2 பேர் திரும்ப வைக்கணுமா? சரி, வைங்க வைங்க, ஜாலியா வைங்க. அது ரெண்டு இருக்கு, வைங்க போடுங்க, அவ்வளவுதான் இருக்கு. ஜஸ்ட் ஒரு ஃபன் தானே, அவ்வளவுதானே. சூப்பர். டை ஆயிடுச்சு. டை ஆயிடுச்சா? இல்ல உங்களோட ரொம்ப நேரம் அந்த ஹோல் மூடுறதுக்கு, அந்த டாயோட ஹோல் மூடுறது இது எடுத்துக்கலாம். அந்த அந்த இது மூடுறதுக்குப்பா. சும்மா பல்லி மிட்டாய் இதெல்லாம் போட்டு உள்ள வச்சு கொடுக்குறதுக்கு பிள்ளைகளுக்கு. என்னம்மா சீரியஸா பச்சாங்களோ இல்லையோ, கேம் என்னம்மா ஆடுறாங்கப்பா. சூப்பர் சூப்பர் கேம் எல்லாம் ஆடுறாங்கப்பா. கும்மலே கேம் ஆடுதுப்பா. இவர் எவ்வளவு பொறுமையா ஆடுறாரு பாரு. இந்திய அணிக்கே விக்கெட் கீப்பரா போக வேண்டியவர் இங்க இருக்காருப்பா. திருப்பதி அங்க சைட்ல போய் விளையாண்டுட்டு இருக்கீங்க, உள்ள வாங்க. சூப்பர் திருப்பதி. கண்ணாடி போட்டது எடுத்து யாரு யாரு? 3 தான் இருக்கு. இன்னொன்னு அங்க பாருப்பா. இந்த வர அந்த பெருமெடுத்து சாத்துமா மீனாட்சி. அவர் கண்ணாடியை கழட்டிட்டு ஒன்னா சேர்த்துட்டு காக்குறாரு. அந்த பெருமெடுத்து சாத்துப்பா நீ. சூப்பர்.
ரமேஷ் பாபு அட்டகாசம் முடிச்சாரு. கலக்கிட்டாரு. சூப்பர். என்ன கொடுங்கப்பா. அவருக்கா அன்பான புத்தகங்கள் வேணா கொடுக்கலாம். சூப்பர் ரமேஷ் பாபு. எடுத்தாச்சுல? ரைட். சரி, ஆரம்பிச்சிருங்க. அடுத்து ரெண்டு பேரும் யார் ஸ்டார்ட் ஆகல. பவுல். ஓகே. டைம் டிலே ஆச்சேப்பா. சூப்பர் தலைவரே, பேரை சொல்லுங்க. முரளி ஃபர்ஸ்ட் பிரைஸ் பம்பரத்துல. இது ரெண்டாவது செகண்ட். ரைட்டு. நல்லா பம்பரம் விடுறீங்கப்பா. சூப்பர். சுரேஷ் மூணாவது. அடுத்த எல்லாமே தண்ணிக்குள்ள அது சொல்ல முடியாத துயரம். அவங்க உயிர் படிச்சா போந்துட்டு இவ்வளோ தண்ணி அது இறங்கி நடந்து வந்திருக்காங்க. அந்த அளவு கஷ்டத்துல அனுபவிச்சிருக்காரு சார். அதனால உண்மையிலே பாராட்டுகள். மன தைரியம் அவருக்கு அழுத்துக்கிறா. கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பாரு. வீட்டுக்காரர் 4 சாத்து சாத்தலாம். ஜெல் அழுத்துங்கப்பா. ஜெல் அழுத்திட்டு விட்டுட்டீங்கன்னா அதை வந்துச்சு. நீ ஒன்றும் பண்ண அதுவும் ஊதிடும். அதுவா ஸ்டிக் மாதிரி வந்துடும்டா. அதுவா ஸ்டிக் ஆயிடும். அடி வீட்டுக்காரன் அடி. பம்பரம் ஒழுங்கா உள்ளேன்னு இதை வச்சு அடிக்கணும் வீட்டுக்காரர. பாரு, இத ஒரு ஸ்டிக் ஆகிறதுக்கு இப்படி பயப்படுறீங்க. நீ பல்லெல்லாம் வர வச்சு கடிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ரைஸா? அது அவன் 4 சாத்துறதுக்கு. இது பிரேம 4 சாத்துறது ஒழுங்கா பம்பட விட மாட்டேங்கிறான். 100 கொடுக்குவா. சூப்பர்மா. அடிமா பிரேம, அடிமா போய். இனிமேல் ஃபேர்வெல் நடத்துவியா? இவ்வளவு கம்மியா வச்சு நடத்துவியா? அடி போடுமா. அடுத்த தடவை 100 பேர் வரணும். இல்ல தலைவரா, அடுத்த தடவை 100 பேர் தானே? சாரி வாங்கப்பா. வாங்க பாரு பாப்பா. வாங்க கேம் அடி. சாத்துமா, உன் இஷ்டம் தான்மா. வெளுத்து வாங்கடா. ஜெகன் நல்லா பம்பரம் விடுறான். சூப்பர். ரைட்டு. முரளி பிசி சுரேஷ் ஜெகன். முரளி ரைட். வாங்க 3 பேர் வாங்க. சூப்பர். என்ன பண்ண போறீங்க வீட்டுக்கார அடிக்கிறதுக்கு? ஐயோ கிளிக்காதப்பா. அதனால நான் ரவிச்சந்திரன் எல்லாம் இன்டைரக்டா சொல்லியிருக்கேன். பட் அவர் இந்த தடவை என்ன செஞ்சிருக்காரு, ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காரு. காலேஜில் நடத்தியிருக்காரு. நம்ம காலேஜ் 30 பேர் எடுத்ததுல 10 பேர் இன்னைக்கு ரிட்டர்ன்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர். அந்த கிரெடிட் விக்ரமனுக்கும் நம்ம ஹெச்ஓடி, நம்ம காமர்ஸ் ஹெச்ஓடிக்கு தான் ரவிச்சந்திரன். இந்த மாதிரி எடுத்து செஞ்சாங்கன்னா நம்ம ஊர்ல ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரை அவேர்னஸ் நிறைய பேருக்கு தெரியாது. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு தெரியும். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரியாது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கெசட்டட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு நடத்தப்படக்கூடிய பரீட்சை. அதுக்கும் நாங்கள் கோச்சிங் கொடுக்குறோம். சென்னையில் எடுக்கிறாங்க 25,000 ரூபாய் ஃபீஸ். மதுரையில் எடுக்கிறாங்க 18,000 ரூபாய் ஃபீஸ். சிவகாசியில் எடுக்கிறாங்க 25,000 ரூபாய் ஃபீஸ். நாங்கள் இதே 5,000 ஐபிபிஎஸ்க்கும் இதுக்கு சேர்த்து கொடுக்குறோம். சேம் காமன் சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. அதனால மாணவர்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக எங்களால் முடிஞ்ச உதவியை செய்ய தயாராக இருக்கும்னு இந்த ஃபோரத்தில் உங்களை நான் கேட்டுக்கிறேன். அதனால் யாராவது ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாரும் பேங்க் கோச்சிங் எங்கேயும் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் என்னுடைய நம்பர் பிரேம் பேர் நீங்கள்
கான்டாக்ட் பண்ணுங்க, நான் டைப் பண்ணுறேன். நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்தோம். நம்ம நீங்கள் கொடுக்குற அந்த 5000 எங்களுக்கு 4 மாதத்துக்கு வரும். ஆனரேட் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு பிரேக் இவன் பாயிண்ட், நோ ப்ராஃபிட், நோ லாஸ், நட்டம் தான் வரும். பட் நாங்கள் செய்யக்கூடிய சர்வீஸ் கூடிய வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, அது பாருங்க. தேங்க்யூ வெரி மச். சின்ன கதை மூலமா நான் போவேன். அதாவது ஒரு குடும்பம், மனைவி, மக்கள், அவங்க இது எப்படி இருக்கணும். ஒருத்தர் வந்து இல்லத்துல அதாவது உதாரணம் சொன்னா யாரும் இல்லாம சாமியாரா போலாமா, அதாவது கல்யாணம் முடிச்சு சம்சாரியா போலாமான்னு சொல்லி ஒரு பெரிய சந்தேகம் ஒரு இளவரசருக்கு வந்து சில ஒரு கிங் அவருடைய இளவரசர். அப்புறம் வந்து அவருடைய குருநாதர் கேட்கிறாரு, இது எப்படி நான் வந்து சூஸ் பண்றது, எந்த லைஃப்பை நான் சூஸ் பண்றது. அதுக்கு அவர் சொன்னா நீ என் கூட வரணும், நம்ம நாட்டுக்குள்ள போய் பார்க்கணும். சரி ஓகேன்னு கூட வருவாங்க. கூட போகிறப்ப சியம்பரம் நடக்கும். நம்ம இப்போ மாதிரி பொண்ணு பார்த்து கல்யாணத்துக்குலாம் கிடையாது. பொண்ணு கையில் மாலை கொடுப்பாங்க. மாப்பிள்ளை வந்து வீர ஜெயர அப்படின்னு சொல்லி இத்தனை வேற ஜெயிச்சிருக்காரு, இத்தனை நாள் ஜெயிச்சிருக்காங்கன்னு அந்த யார் பெஸ்ட்டோ அவங்க மாலை போடுவாங்க. அதான் சுயம்பரம். முன்னாடி கல்யாணம் அப்படியே நடந்துருக்கு, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நடக்கிறப்ப ஒரு அழகான இளவரசி கையில் மாலை கொடுத்து வர்றாங்க. அப்போ வந்து ஒரு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு இளவரசி சாமியார் என்ன நடந்தது முக்கூட்டத்தில் இப்படி எட்டி பார்ப்பாரு. இந்த பொண்ணு கரெக்டாக மாலை எடுத்துக்கிட்டு இருக்கோம். 4 மணிக்கு காலத்தில் மாலை சாமியார் கழுத்துவார், சரிங்களா. சாமியார் கழுத்து மாலை போட்டு சாமியார் வந்து மாலை இப்படி எடுக்குவார். நானே சாமியார், எனக்கு கல்யாணம் எடுக்குவார். அப்புறம் அந்த நாட்டு ராஜா வருவார். நீ வந்து வெறும் ஆள் அப்படின்னு நினைக்காது, இப்பயே நாட்டில் பாய் ஒன்று தாரு, சரியா. என் பொண்ணை கல்யாணம் முடிச்சுக்கோ, அவர் விருப்பப்படி முடிச்சுக்கணும். அவர் டக்குனு மாலை தூக்கி போட்டு நான் சூஸ் பண்ணது எனக்கு வந்து இதுதான் லைஃப் அப்படின்ட்டு காட்டுக்குள்ள போயிடுவார். அப்போ அந்த இளவரசி என்ன செய்வா, நான் மாலை போட போகிறேன், நான் சூஸ் பண்ணிட்டேன், அவர் தான் மாப்பிட்டு அந்த பொண்ணும் அவர் பின்னாலே ஓடும். இந்த முதல் வந்து ஒரு ராஜா இருக்கார் இல்லையா, அவரும் அந்த குருநாதர் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ நைட் ஆயிடும், காட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அந்த துறையை வந்து கடற்கரை ஓடி இதை மறந்துடுவார், ஏன்னா அவர் காட்டில் பார்த்து தெரியும். அப்போ வந்து நைட் ஆகிடும், இந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டு இருக்கோம். இவங்க போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணு ஒன்றும் இல்லாமல் கவலைப்படாத, லைஃப்னா இதுதான், நம்ம கேட்குறதெல்லாம் கிடைச்சா நம்ம லைஃபே வேறு, சரிங்களா. அதனால் கிடைக்கிறது வச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி சரி நைட்டு நம்ம வந்து கிளம்பிட்டு வந்து நைட்டு உட்காந்துருப்பாங்க. பசி காட்டில் நடந்ததுனால சரியான பசியாக இருக்கும், புழு வேறு, சரிங்களா. அப்புறம் கொஞ்சம் விரைவெல்லாம் எடுத்து அவங்க அந்த டீ மூட்டை போட்டு உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டு ஐயோ பசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ மரத்து மேலே வந்து ஒரு குருவி குடும்பம், அதாவது தாய், தந்தை, 2 பிள்ளைங்க, சரிங்களா. அந்த குடும்பம் வந்து அது குருவி குடும்பம் இருக்கும். கீழே பார்க்குங்க, நம்ம வீட்டை நோக்கி ஒரு 4 பேர் வந்துட்டாங்க, ஒரு 3 பேர் பசியோடு இருக்காங்க. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, நம்மளும் பரவாயில்லை, நம்ம சாப்பிட்றதுக்கே நம்ம தேடி அலையணும். இப்போ அவங்களுக்கு நம்மளை தான் உணவாக கொடுக்கணும்னு சொல்லி அந்த தகப்பன் இது வந்து நெருப்பு வந்து அவங்களுக்கு இடையாக. அப்போ அம்மா என்ன சொல்லுன்னா, என் வீட்டுக்கார என்ன கொள்கையோ அதுதான் ஏன் கொள்கைன்னு அதுவும் உண்டு. பிள்ளைங்க என்ன சொல்லுங்க, வந்திருக்கு 3 பேர், 2 குருவி 10 அப்போ நாங்களும் உழுவுண்டு அதில் உழுவுங்க. உழுதானே எல்லாம் முடிஞ்சிடும். அந்த கொண்டு போய் காலைல விடிஞ்சோடனே அந்த நாட்டில் விட்டுருவாங்க. சரி முடிச்சு நீங்கள் கேட்ட கேள்விக்கு விட கிடைச்சிட்டு அந்த இளவரசரை கூப்பிட்டு நாட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ இளவரசர் கேட்பார், என்ன இதில் என்ன எதில் நீங்கள் சொல்கிறீங்க, இல்லறம் பெருசா துறம் பெருசா எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப அந்த கதை தான் உங்களுக்கு வந்து விடை. அதாவது இல்லறம் பெருசுங்கிறாங்க அந்த குருவி குடும்பம், சரிங்களா. ஒரு குடும்பம்னா எல்லாருடைய எண்ணங்களும் ஒரே மாதிரி, அதுதான் மனைவி, மக்கள். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருந்தாங்கன்னா இந்த குடும்பம் வந்து மேட்டின் பழத்துக்கு இழுக்கும். அப்போ குடும்பம்னு வந்துட்டோம்னா அதுதான். அப்போ இல்லறத்தில் அவங்க பெருசு. துறவி ஒரு நாட்டையே தர்றான், சரிங்களா. நீங்கள் ஒரு லாட் சீட் இருந்தாலே நம்ம வந்து எவ்வளோ சந்தோஷப்படுறோம். ஒரு நாடே தர்றான், ஆனால் என்ன சொல்கிறான், நான் சூஸ் பண்ணது துறவம், அதுதான் பெருசுக்கு போன பார்த்தியா. அப்போ தத்தம் நிலை, நம்ம என்ன நிலையில் இருக்கோமோ அதுதான் பெருசு. அதனால நம்ம இருக்கிற விட்டுட்டு நிறைய வெளியில பார்க்கறத நம்ம இப்போ எப்படி வாழணும் அப்படின்னா, அப்போ இதுதான் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்கிற ஒரு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நிகழ்வு. இதில் கணவனுக்கு ஒரே எண்ணங்கள் இருக்கணும், மனைவிக்கு ஒரே எண்ணங்கள் இருக்கணும். இதை நம்ம சொல்லி எல்லாருக்கும் வந்து கரெக்டாக இருக்கும், சரிங்களா. இப்போ அது எல்லாருக்கும் அந்த கண்டிப்பாக அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம நண்பர்கள் கண்டிப்பாக அந்த ஃபாலோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். 9 வரைக்கும் படித்தேன். விருத கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு ஸ்டாமரிங் இருந்தது. என்னுடைய நம்பர் 1967. அந்த 1967 நம்பரை சொல்றதுக்கு முன்னால நான் படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு ட்ரம்பிளிங், ஷிவரிங்.
அதுக்கு காரணம் கிணற்று தவளையாக நான் இங்கே இருந்தது. 2 ஆண்டுகள் பச்சையப்பன் கல்லூரியில் படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததுனால தான் இன்னைக்கு நான் டாமினேட் பண்ண முடியும். ஸோ வெளியில படிக்கிறது இங்கே படிக்கிறதுக்கு லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஐ வில் கோயின்சைட் வித் யூ பிகாஸ் எக்ஸ்போசர் கான்ஃபிடன்ஸ் எப்போ வருதுன்னா நீங்க வெளியே போய் சமுத்திரத்துல நீந்துறதுக்கும் கிணத்துல குறைஞ்ச தண்ணியில நீந்துறதுக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். I will be with you. I will support your concept. Thank you. வேலைக்கு வெளியூர் தான் போகணும். அது ராதாகிருஷ்ணன் அது சொல்ல வேண்டியதில்லை. த்ரூஅவுட் வேர்ல்டு நீங்க எங்கனாலும் போறது ரெடியா இருந்தா தான் உங்களுக்கு லைஃப் ஸ்கோப் இருக்கு. நீங்க விருதுநகருக்குள்ளே என்ன குண்டாச்சேரியில குதிரை ஓட்டினா விருதுநகர் பஜார் எத்தனை கிலோமீட்டர்? தெப்பம் பஜார் வெரி லிமிட்டட் ஏரியா. நானும் விருதுநகர்ல பிகாம் முடிச்சு விருதுநகர்ல குண்டாச்சேரியில குதிரை ஓட்டியிருந்தேன்னா நீங்க ஒரு கடையில பெரிய கணக்குள்ளே இருந்து ரிட்டையர் ஆகி யாரும் கம்பம் ஊடி வீட்டில் படுத்துருப்பேன். என்னுடைய லைஃப் ஸ்டைல் மாறி அதை மாத்தினது சென்னை பச்சையப்பன் கல்லூரி. ஓகே, நம்ம காமராஜர் காலேஜில் பயோடெக் முடிச்சாங்க. பையன் ஸ்ரீவாசன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இவரெல்லாம் ஒரு புதுவாக எனக்கு என்னென்ன தெரியல. என்ன நம்ம பிள்ளைங்கெல்லாம் வெளியூர்ல போய் படித்தா பெருசு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் என்னுடைய கொள்கை என்னென்னா உள்ளூர்லேயும் இது படிப்பு அதே படிப்பு தான். காமராஜர் காலேஜில் தான் படிக்கணும்னு 2 பேருமே அட்வைஸ் பண்ணிட்டேன். வெளியூருக்கு அனுப்பலாம், வேலைக்கு தான் போங்க, ஆனால் படிக்கிற இங்கே தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஏன்னா அதே படிப்பு தான். இல்லை வெளியூர் போய் படித்தா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்புறம் வந்து சொல்கிறாங்க இல்லை பிளேஸ்மெண்ட்ல வித்தியாசம் இருக்குது, சேலரியில் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, நம்ம இருக்கிறத உள்ளூரில் படித்து வேலை கிடைச்சது போகும் அப்படின்னு சொல்லி படிச்சது. இப்போ அவங்க நீங்கள் ஒரு டாப் ரேங்கராக நீங்கள் செலக்ட் ஆகிருக்காங்க. அவங்க தான் சொல்லுங்க எவ்வளோ நான் சொன்ன மாதிரி இவங்கோட படித்தவங்க இங்கே படித்தவங்க வேலை பார்க்குறாங்க. ஆனால் அவங்களாம் சாதிக்காத ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க. 250 ஸ்டாப்பில் டாப் நம்பர் 1 ரீசெண்டாக எடுத்து அவர் கேட்டால் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் படிப்பு எங்கே படித்தாலும் ஒன்று தான், சரிங்களா? அதனால் இந்த வெளியூரில் போய் தான் படிக்கணும் அப்படிங்கிறதா இல்லை. இல்லை, ஐ பெக் டு டிஃபர். நான் சரி, அதாவது எங்க படிச்சாலும் வணக்கம் சார், ராம்ராஜ். வெயிட் சார். ஹாய். ஹலோ ஹலோ ஹலோ. அந்த குறைய கேளுங்கண்ணா. கேட்டுருவோம்மா. அடையாளம் தெரியல. அடையாளம் தெரியல. பிரிவியில் ஒர்க் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்கீங்க. சொல்லுங்க. அதனால தானே அவரை நீங்க கவனிக்கிறது இல்லையா? எங்க ப்ரொஃபசர் வேண்டாம், யாரும் என்னை அறிமுகப்படுத்த வேண்டாம். சொல்லிக் கொடுத்த சார் எங்களுக்கு அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இது பண்ண மாட்டாரு, நண்பர். அவ்வளோதான். 1976ஆம் ஆண்டு விருதை கல்லூரி என்னை அரவணைத்துக் கொண்டது. 1976 2007 வருஷம் வரைக்கும் சிறப்பாக பணிபுரிய என்னை அனுமதித்த என் மாணவர்களுக்கு நான் மாணவர்களை என்னுடைய உடன்பிறப்புகளாக நினைச்சு அன்னைக்கு எல்லாரும் முன்னால நின்று பேசுறதுக்கு காரணமே என்னுடைய மாணவர். என்னுடைய வெற்றிக்கு பின்னால் என் ஒய்ஃப் இல்ல, என்னுடைய மாணவர்கள். மாணவர்கள் என்னை என்ன செய்ய அக்செப்ட் பண்றாங்க. இன்னைக்கு நான் வகுப்படுத்தேன்னா 3 மணி நேரம் வகுப்படுக்கிறதுக்கு என்னுடைய மாணவர்கள் அலோவ் பண்றாங்க. இந்த அளவுக்கு ஆக்டிவா வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய மாணவர்கள். நான் இதே டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இல்லாம வேற எதுக்கு போயிருந்தேன்னா இந்நேரம் வீட்டில் அப்படியே பெட்ரு என்றா மாறி என்னை ஆக்டிவாக்குன முழு பெருமை 200 மாணவர்கள். ஒரு கிளாஸ் நடத்தினா எப்படி ஓடிடுறோம். ஆனா சார் கிளாஸ் மட்டும் அந்த மாதிரி வீடு நான் பார்த்ததே கிடையாது. அப்ப மாணவர்கள் கண்ணுள்ள கைக்குள்ள வச்சிருக்காரு. எதால அவர் அன்பாளர் நல்லா இருக்கியா ஸ்ரீதர். இன்னொன்று அவரு ஸ்டெயிலா அந்த கிளாஸ் சேர்ல அப்படி நடந்து என்ட்ரன்ஸ் நடந்து உட்கார்ற ஒரு இதையே நாங்க ரொம்ப ரசிப்போம். சரிங்களா? கிளாஸ் சார் மாதிரியே தெரிய மாட்டாரு, கூட சார் சொன்ன மாதிரி நண்பர் மாதிரி. பொதுவாக எனக்கு அக்கௌண்டன்சி நல்லா வரும்.
சரிங்களா? அது சார்ந்த சொல்லி கொடுக்குறேன். அந்த மெத்தட் இதெல்லாம் வந்து நம்ம புக்கில் தான் பார்க்க முடியும். அவ்வளோ சிம்பிளாக அவ்வளோ அழகாக டீச் பண்ணி அந்த மாதிரி ஒரு நாங்கள் பல நாள் தான் இன்னைக்கு அவங்க மாதிரி நாங்கள் வந்து ஒரு இது எடுத்துக்கோம். எனக்கு அக்கௌண்டன்சியில் ஒரு மூணாவது வந்து டாக்டர் வைரமுத்துவேல். வாவ். மாறி சார் அக்கௌண்டன்சியில் எளிதாக நடக்கக்கூடிய அந்த பயிற்சியை எனக்கு கொடுத்தது யாருன்னா டாக்டர் வைரமுத்துவேல். இன்னைக்கு வந்து திருவி கல்லூரியில் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் டைரக்டராக இருக்காரு. எளிமையான முறையில் இறங்கி நடத்தக்கூடிய நல்ல மனிதர். ஏன்னா அவருக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் முடியல, நடமாட்டம் இல்லாதனால ஆட்டோவே போய் ஆட்டோவே பண்ணுறோம். இப்போ நாங்கள் வந்து நோட்டரி இதயம் கோச்சிங் அகாடமின்னு ஒன்று நடத்துகிறோம். பேங்க் கோச்சிங் நிறைய பேருக்கு தெரியல. இந்த பேங்க் கோச்சிங் எடுக்கிறதுக்கு மதுரைக்கு ரேஸ் அகாடமிக்கு 15,000 ரூபா கொடுத்து போய் பிள்ளைகளை சேர்க்குறீங்க. சுரேஷ் அகாடமியில் 15,000 ரூபா கொடுத்து பிள்ளைகளை சேர்க்குறீங்க. நாங்கள் வெறும் 5,000 ரூபா வாங்கி நடத்துகிறோம் 4 மாதம். ஆனால் நாங்கள் நடத்துறதுக்கு பப்ளிசிட்டி எங்களால் கொடுக்க முடியல. ஏன்னா இப்போ தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 7 பேர் எழுதுறதுல 3 பேர் பாஸ் ஆயிருக்காங்க. 3 பேருக்கு வேலை வாங்கி கொடுப்போம். அடுத்து இப்போ நான் நடத்த போகிற IBBS இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் கிளாஸஸ். நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும். பயில் அகாடமின்னு சொல்லி அருக்கோட்டை முத்து ரோட்டில் ஜெயந்தி மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் எதிர்த்து ஒரு பயில் அகாடமி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சென்டர்னு ஒன்று ஹால் இருக்கு. ஏசி ஹாலில் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்துகிறோம். டெய்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம். எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறோம். முதல் பேட்ச் 37 பேர் வெளியேறிருக்காங்க. நீங்கள் அவங்ககிட்ட ஃபீட்பேக் எடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன சர்வீஸ் பண்ணணும்னு தெரியும். இதில் கிளாஸ் நான் எடுக்கிறதுக்கு நான் இதுவரைக்கும் ஆனரரி எதுவும் நான் வாங்கினது 0. எல்லாம் ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ். அடுத்த ப்ரொஃபசர் பாஸ்கர் சிவகாசியிலிருந்து 80-90 கிலோமீட்டர் பைக்கில் வந்து எடுத்திருக்காரு. அவரும் ஒரு காசு வாங்குறது. மிஸ்டர் விக்ரமன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சீஃப் மேனேஜர் ட்ரிவாண்ட்ரம், அவர் 6 கிளாஸ் எடுத்திருக்காரு, 10 பைசா வாங்குறது. எல்லாம் நாங்கள் ஃப்ரீ சர்வீஸ் செய்யணும்னு கடமைப்படுறோம். ஏன்னா அந்த ஃப்ரீ சர்வீஸில் இருக்கிற அந்த ஒரு திருப்தி ஒரு செஷனுக்கு 1000 ரூபாயா 2000 ரூபாயான்னு வாங்கி செய்யறதுல சுத்தமாக கிடையாது. நாங்கள் அதனால் நாங்கள் செய்கிற சர்வீஸுக்கு விலை கிடையாது. இன்வேல்யூபிள் அசெட் நாங்கள் செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இதே மாதிரி உள்ள டீச்சர்ஸ் இன்னும் நிறைய ட்ரைனிங் உள்ள குவாலிஃபைடு அவரை வர வைக்கிறதுக்கு அவங்க தான் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் வைரமுத்துவேலு கொஞ்சம் பிசிக்கலாக கஷ்டப்பட்டாலும் ரெடியாக இருக்காரு. நீங்கள் என் கூட அகாடமியில் கிளாஸ் எடுக்கிறாரு. இன்னைக்கு அவர் எடுத்ததுடைய பயன் தான் இன்னைக்கு 3 பேர் டிஎம்டியில் பாஸ் பண்ணியிருக்காங்க. முழுக்க கிரெடிட் டாக்டர் வைரமுத்துவேலு. ப்ரொஃபசர் பாஸ்கர், இன்னைக்கும் ப்ரொஃபசர் பாஸ்கர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ராம்தாஸ் சார் உங்களுக்காக நான் எங்கனாலும் வரேன். அது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? காளீஸ்வரி கல்லூரியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. காளீஸ்வரி கல்லூரியில் எனக்கு 8 ஆண்டுகள் சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக இருந்து நிப்பாட்ட சொல்லாரு. எங்க வாத்தியார அடிச்சடி காளீஸ்வரி கல்லூரியில் என்னை எதிர்பார்க்கிறாரு அந்த ஏபி செல்வராஜ். 6000 கோடி ரூபாய்க்கு அதிபதி, மேனேஜிங் டைரக்டர் காளீஸ்வரி ஃபயர் ஒர்க்ஸ். இன்னைக்கு நான் சார்ஜ் எடுக்க போறேன். காலேஜ் கோச்சிங் அகாடமின்னு அங்கே ஆரம்பிச்சிருக்கேன். விருதுநகரில் என்ன சர்வீஸ் ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ல வேண்டாங்கிறாங்க. நான் இந்த இன்ஸ்டிடியூஷன் பேரில் நான் சொல்ல விரும்புகிறேன். சார் நீங்கள் எடுத்தது போகணுட்டாங்க. ஓகே நான் துபாய் போட்டாச்சு. இப்போ இதயம் கோச்சிங் அகாடமியில் அடுத்த பேட்ச் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதில் இப்போ மினிமம் 9 பேர் சேர்ந்தாலும் இன்னும் எதிர்பார்க்குறோம். நிறைய பேருக்கு ரீச் ஆகும். IBBSனா என்னன்னு கேட்குறேன். 22 பேங்க் கொண்ட காமன் கமர்ஷியல் பேங்க்கு நடத்தக்கூடிய ஒரு பொது தேர்வு. 55,000 ரூபாய் சம்பளம். பாஸ் பண்ண இன்டர்வியூ கிடையாது. இது நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொடுக்க கூட கல்லூரிகளில் எங்களுக்கு அனுமதி கிடைக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, விருதுநகர் கேட்டா நாங்க நடத்துறோம் தாங்க. ஓகே நான் திருவி காலேஜில் அவேர்னஸ் கொடுத்தோம். அந்த அளவுக்கு இம்பாக்ட் இல்லை. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவேர்னஸ் வந்து ரொம்ப குறையாது. அதை யார் உருவாக்கணும்னு என்ன கேட்டா டீச்சர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய. இந்த போர்டு பேசுறது தம்பி அப்புறம் இல்ல வேண்டாம், கூல் வேண்டாம். எனக்கு தில் மாங்கை மோர் கொடுப்பா மாப்பிளைக்கு.
இல்ல இல்ல ரொம்ப நேரம் யார் சுத்த விடுறாங்கன்னு பார்க்கணும். சரி ஆரம்பிச்சிருங்க ஆரம்பிச்சிருங்க. சரியா ரொட்டேட் ஆகல. அடுத்து நீங்க 2 பேரும் பாரு. 2 பேர்ல யார் பாரு. இரு ஸ்டார்ட் ஆகல. பவுல். ஓகே. டைம் டிலே ஆச்சேப்பா. சூப்பர் சூப்பர். தலைவரே பேரை சொல்லுங்க. முரளி ஃபர்ஸ்ட் பிரைஸ் பம்பரத்துல. இது 2வது செகண்ட். ரைட்டு. நல்லா பம்பரம் விடுறீங்கப்பா. சூப்பர். சுரேஷ் 3வது. அடுத்த